ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப கொஞ்சம் மனசு கொஞ்சம் ப்ரெஷராக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோவில் தான் இன்றைக்கி போயிருந்தேன் பசங்களை கூப்பிட்டுட்டு. கோயிலுக்கு போனாலே ஒரு மன நிம்மதி கிடைக்கும்ல. ஸோ அதனால தான் அதுக்காக தான் போயிருந்தேன். போன பிறகு பார்த்திங்கன்னா ஒரு அம்மனுக்கு இந்த பங்குனி மாதம்ல பங்குனி மாதத்துக்கு அம்மனுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தண்ணி ஊற்றி நல்லா அதுக்கு அலங்காரம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோன்னே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை அலங்காரம் பண்ணுறது சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சரி, அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோ எடுத்தேனே. சாரீலாம் கட்டுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக கட்டிட்டு இருந்தாங்க. சாமிக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு அந்த மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மனசு நிம்மதியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. சந்தனம்லாம் நல்லா தடவி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அம்மன் அலங்காரமே உண்மையாக நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைமே கோயிலுக்கு போனால் உண்மையாக பார்க்குறதுக்கே எனக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. அந்த சாரீ கட்டி அம்மனுக்கு பண்ணுறது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அம்மன் ஃபைனலாக எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பங்குனி மாதம் கோவில் எல்லோரும் போவீங்களா நீங்கள்? பங்குனி மாதத்துக்கு தான் சாமிக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் பங்குனி மாதம் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஃபைனலாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடில் பார்த்தோன்னா பாப்பா அழுதுட்டுருக்கா. அந்த சைடில் பார்த்தோன்னா தம்பி இந்த சைடு அட்டகாசம் பண்ணிகிட்ருக்கான். ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு. நம்ம 2 பசங்க வீட்டில் இருந்தாலே கொஞ்சம் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். ஆனால் கோவில் போனீங்கன்னா மன நிம்மதியாக இருக்கும். அவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாமிக்கு அலங்காரம் முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்தாங்க. அம்மன் பார்க்குறதுக்கு அவ்வளோ மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.